நாமத்தினாலே வானொலி மனத்தை தெரிவித்துள்ளார். செய்தி பார்க்கும் முன்பாக ஒரு ஜபத்தை எடுத்து நாம் செய்தி கடந்த சொல்லலாம். தலைகளை பற்றி ஜபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்த தகப்பனை தேர்வு வாசம் செய்கிறவர்கள் நன்றி சொல்கிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்கள் தொழில்களை கலந்து கொள்ள உங்கள் கூடிய செய்து திருப்ப நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிறோம் நாங்கள் கூட விரும்பி போய்வதற்கு உங்களுடைய காரியத்தை குறித்து தியானிகள் பார்த்தாரு. இந்த வசனங்களை நீங்கள் விளங்க முடியாகவும் எங்களுக்கு அதனுடையாக நாங்கள் நடக்க முடியாது என்று நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவிலிருந்து என்னுடைய இடையூறும் இல்லாதபடிக்கு இதை நாங்கள் ஒழுங்கும் முறையமாக செய்து முடிக்க சொல்லி எடுத்துக்காட்டாரு. மாற்றுவதையும் தடைப்பட்ட மக்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் விரைவில் வந்து சேர உதவி செய்து வழி எடுத்து விடுவாய். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய தாங்களோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்திக்கு என்ன கருவானது என்ன அப்படின்னா கேள்வி. கேள்வி என்னன்னாவே யாருக்கும் பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. ஒரு சில கேள்வி கேட்கறது யாருக்கும் பிடிக்காது. அதுபோல பெரும்பாலும் மாணவர்களுக்கு கேள்வினாலே பிடிக்காது. ரொம்ப அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம மெச்சூரிட்டியான நம்மளுக்கு கூட தான் இருங்க. நம்மளுக்கு நம்ம யாராவது ஒரு முறை கேள்வி கேட்டவங்க வருது, கோபம் வரும். இப்போ அது மாதிரி தேவன் பல இடத்துல கேள்வி கேட்டுருக்கிறாரு. அது கேள்வி ரெண்டு வகை இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கேட்கக்கூடிய கேள்வி, இன்னொன்று சம்பவம் நடந்த பின்பு கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியான கேள்வி எப்பவும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அது தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க சரி அதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். நீங்க ஒன்று சொன்னதுக்கு பின்னாடி அதை வந்து சரியா செய்யாம போச்சுன்னா அந்த கேள்வி எப்படி இருக்கும்? கொஞ்சம் கோபமா தான் இருக்கும். அப்படியான ஒரு சம்பவத்தை நாம வந்து இன்னைக்கு கேட்கறதாக நம்ம பார்க்கலாம். அதை குறித்து தியானிக்கலாம். அப்ப என்னன்னா, இந்த இப்போ படிச்சக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா நம்ம இவரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், பௌரானவர் நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கு முன்பாக அவர் ஊழிய பயணத்தை செய்கிறார். ஊழிய பயணத்தை செய்யும் போது அவர் வந்து ஒரு 3 பயணங்கள் மேற்கொள்கிறார். அப்ப அந்த 3 பயணங்களில் முதல் பயணம் தான் வந்து என்னன்னா, இங்க வந்து இந்த லீஸ்திரா பட்டணத்துக்காக பர்னபாவோட கூட என்ன முதல் பயணத்துக்காக பர்னபாவை கூட்டிக்கிட்டு எங்க வராரு? லீஸ்திரா அப்படிங்கிற ஊருக்கு வராரு. அந்த லீஸ்திரா ஊருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவருடைய வழக்கம் போல செய்யக்கூடிய பிரசங்கத்தை செய்யறாரு. செய்யற சமயத்துல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் காலையில் வந்து வழக்காத மனைவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அதை வந்து யூஸே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வந்து இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ற சமயத்துல அந்த பையன் வந்து அந்த ஆள் வந்து நமக்கு வந்து இவர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கவனிக்கும் போதும் பவுனானவருக்கு வந்து ஒரு வெளிப்படுத்த வருகிறது. ஏன் அவனை வந்து குணப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு வந்து ரட்சிப்பு ஏடுவான விசுவாசம் அவனிடத்துல இருக்குங்கிறத பார்த்து என்ன பண்றாரு? நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்திருந்த போது என்னன்னா, உடனே என்னுடைய எட்டி குச்சி அவர் நடக்கிறாரு. நடந்த உடனே என்னாச்சா, அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு இவரை என்ன பண்றாங்க? இவருக்கு 11ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷர்வம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று விக்கலோனியா வாசையிலே சத்தமிட்டு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்ம இடத்துல இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேருக்கு என்னன்னு ஒரு பேரையும் கொடுக்குறாங்க. பர்னபாவுக்கு யூபி தரணும். இவர் வந்து பிரசங்கத்தை நடத்துறதுனால பவுலுக்கு வந்து மெர்க்குரி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை அவங்க சொல்றாங்க. இதுக்கு போராடுறதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவர் இன்னும் சிறப்பு வைக்கணுங்கிறதுக்காக அந்த கோயில் பூஜாரியை கூட்டிட்டு வந்து அவருக்கு என்ன செய்யும், மான மரியாதையெல்லாம் செலுத்தி அந்த பலியிடுவதற்கான வேலையை அங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அப்போ என்னாச்சுன்னா, இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆவியின் சிந்தையோடு அணுகாதபடிக்கு அந்த ஜனங்கள் என்னதுன்னா அதை கேட்டும் உணராதவர்களா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு? போய் பிரசங்கம் பண்ணிடுறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி ஆஹா அப்படின்னு சொல்லி உணர்வடைந்ததுக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா அந்த மந்திரி போலவே நானும் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்டுருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? 2 பேருக்கும் ஒரு பேரை சூட்டி மான மரியாதை போட்டு
என்ன பண்றாங்க, தேவர்கள் சொல்லி இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களை ரொம்ப புகழ்ந்து இவங்களுக்கு பழிவிடுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எப்ப செஞ்சாங்க அவங்க? பிரசங்கம் முடிஞ்ச பின்னாடி. பிரசங்கம் முடிஞ்ச பின்னாடி செஞ்சதுனால அவரு 15 வசனத்துல என்ன சொல்றாரு? மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். 2 பேரும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த பிரசங்கம் பண்ணதுக்கு பின்னாடி இவங்க இப்படி செஞ்சோன்னு அவங்க பதவி போய் பயந்து இவங்க என்ன கேட்கிறாங்க, மனுஷரே ஏன் இப்படி செய்யறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பவுல் சொன்னதான் பார்த்தோம். ஆனா நமக்கு வசனம் எதுவும் சொல்லப்படுது, வேத வாக்கியங்கள் எல்லாம். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நிறைய இதை பண்ண பவுல் இது நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா என்ன நமக்கு எடிட் பண்ணி நமக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் கொடுத்திருக்காரு. அப்படி குறிக்கப்பட்டதுல இந்த வசனம் ஏன் இடப்படணும்? மனுஷனே ஏன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி. இது என்னன்னா, இது ஒரு இதுதான். நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணலாம், நீங்களும் வாரம் யாராவது பிரசங்கியார்கள் நமக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நாமளும் அதே மாதிரி மாலை போட்டுக்கிறோம், பள்ளியிடுறோம். இதெல்லாம் பிரஜாதேவர் செய்யக்கூடிய வேலையை நாம அப்படியே செய்யறதில்லை. நம்மளும் என்ன நம்முடைய பழைய நிலைமை மாறவே இல்லை. அதுதான் தேவனுங்க எதிர்பார்க்கிறாரு. உங்க பழைய பிரசங்க கேட்டதுக்கு பின்னாடி உங்க நிலைமை மாறி இருக்கான்னு அவர் கேட்கிறாரு. நாமும் நிறைய பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் நமக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப ஒரு முதல்வர் இருந்துதான் பயணம் பண்ணி இங்க பயங்கரமான பிரசங்கம்லாம் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. பிரசங்கம் கேட்டதுக்கு பின்னாடியும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம். லிக்கேவுடைய சமையலை போலதான், லிக்கேவுடைய அந்த ஊரை சேர்ந்தவர் போலதான் நாமளும் எப்படி இருக்குங்க. எல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடும் நாமளும் செய்யக்கூடிய பழைய தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செய்யும் போதுதான் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்ட பவுலடியார் என்ன பண்றாரு, ஒரு கேள்வியை அவர்கள் பார்த்து கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவர் சந்தோஷமா கேட்டிருப்பார் அந்த கேள்விய. அதுல இருந்து வருத்தம், அதுல இருந்து கோபம், அதுல இவங்க என்னடா இவங்க இவ்வளவு தூரம் சொல்லி இவங்க இப்படி நிலைமையில நிற்கிறாங்களேங்கிற ஒரு வருத்தத்தோட கேட்க கேள்விதான் அந்த கேள்வி. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. வேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. எவ்வளவு கேட்டாலும் நம்ம என்னதான் பண்றாங்க, இது சொன்ன மாதிரி நம்ம பேரையான மனசை நாம மாறுறதே இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் நம்ம மனதே உணர்வடையாமல் இன்னும் பழைய நிலையிலேயே நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்ங்கிறதா அந்த விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதேனுடைய பார்வையில இது முற்றிலும் ஆகாத காரியம். ஏன்னா இது ஒரு கடிந்து கொடுக்கிற வசனம். அது தேவன் பார்த்து நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கறது ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியானது எப்படி அவரு சந்தோஷமாக கேட்கக்கூடிய கேள்வியாது. இத்தனைக்கும் அவர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, கண் முன்னாக ஒரு அற்புதம் நடக்கிறாங்க. அவர் நடக்கிறாரு. நடந்ததுக்கு பின்னாடி இவருக்கு உணர்வடைந்தவர்களாய் திரும்ப நாங்க எந்த கவலை பார்த்து இந்த மாதிரி உங்க ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும், நாங்க எந்த வழி நடக்கணும்னு கேட்காதபடி அவ்வளவு தூரம் பசங்க கேட்டு இல்லை நாங்க திரும்ப நாங்க பழைய என்ன செஞ்சவரோ அதே நிலைக்கு போய்விடாது. இது தேவன் பாருங்க, அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். சத்தியம் அறிவிக்கப்பட்ட பிறகும் அதுல நம்ம ஒரு மாற்றம் வரணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கலாச்சாரம் 3ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியாரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே.
அன்றையும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார். இங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாரு? புத்தி இல்லாத காலம். இப்படி ஆரம்பிச்சுதான் இருக்கும். எல்லாத்துக்கும் வரும் 4 மணிக்கு காலையில். ஆனா தேவன் பாரபட்சம் பார்க்கறவர் கிடையாது. நல்லது செஞ்சா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீ நல்லது செஞ்சாலும் அவனை போட்டக்கூடியவர் என்ன சொல்றாரு, என் சிநேகிதனை சொல்லி அழைக்கக்கூடியவர். அதே சிநேகிதன் என்ன பண்ணுவாரு? தப்பா ஆமா புத்தி இல்லாம நடந்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? தூங்கி எரிஞ்சிருவாரு. அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம வீட்டுல பார்க்க போவதில்லை. அதனால என்ன சொன்னோம் அப்படின்னா, நாம தேவனுடைய வசனத்தை கேட்ட பின்பாக நம்மளுடைய மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கிறதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அது இல்லாத போதுதான் என்னன்னு இந்த கேள்வி வருது. ஏன் இப்படி செய்யறேன், ஏன் இப்படி செய்யறேன்னு எத்தனை கேட்பாங்க நம்மகிட்ட? அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல இல்லையா? ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லி சாம்சனுக்கு தெரியும் இல்லையா? சாம்சன் நம்ம எல்லாரும் தெரியும். சாம்சன் தன்னோட ஆவி போனது தெரியாது. பரிசுத்தாமியானவர் என்ன சொல்றது, ஆமா அவங்களுக்கு தன்னுடைய வல்லமை போனது அவங்களுக்கு தெரியல. தெரியாம என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதை குறித்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? குடிமதிப்பு எழுந்திருக்கு ரிட்டர்ன் வரும்போது மரியாதை யோசிப்பும் என்ன பண்றாங்க, இயேசுவை அந்த ஊர்லயே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா இவங்க எங்க நினைச்சிட்டாங்க, இவரும் நம்ம கூட வந்துட்டு இருக்கிறாரு. பாதி தூரம் வந்த பின்னாடி தெரியுது இயேசு நம்மோட இல்ல, கூட காலத்து தலைக்கு ஓடுறாங்க, ஊருக்கு போறாங்க. அதுபோல நாம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிரசங்கத்தை கேட்ட பின்பாக நம்ம கூட ஒரு மனம் மாற்றம் வர வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இல்லாதபடிக்கு தேவன் என்னோட கூட இருக்கிறார், இயேசு என்னோட கூட இருக்கிறாரு சொல்லிட்டு நம்ம பயணம் பண்ணுங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை நடந்தது எவ்வளவு பிரச்சனை கிடையாது. அதுல நம்மோட இருக்க போறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் சொன்ன பத்தி அவர் சொன்ன அவரோட வசனங்களுக்கு கீழ்படியாத போது அவர் எப்படி நம்மோட வாசம் பண்ணுவார்? அதான் அவர் கேட்கிறாரு. ஒரு முறை சொல்லியாச்சு, 2 முறை சொல்லியாச்சு, உனக்கு இந்த விஷயத்தை கொடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணுமா கேட்கிறாரு. அதாவது ஒரு பசங்க பண்ணதுக்கு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்கணுமா இல்லையா உங்கள்கிட்ட? ஆனா அது இல்லாத பட்சத்துலதான் தேவன் கேட்கிற கேள்வி தான் இருக்கு. பவுல் அவரை பார்த்து கேட்கிற கேள்வி இல்லை. ஏன்னா வசனங்கள் எல்லாம் தேவாவினால கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, அப்ப அந்த வசனத்துக்கு கீழ்படியாதபடிக்கு நாம் நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலே இருக்கணும் இருந்தோம்னா இந்த கேள்விதான் வருவது. ஏன் இப்படி செஞ்சிருக்கிற அப்படின்னு அவங்க எதுக்கு போனாங்க? அவங்க பழைய அப்படியாக பூசாரி கட்டி மாளிகை போயிட்டாங்க. நாம என்ன பண்றாங்க, நம்மளோட பழைய வாழ்க்கைக்காக போய்விடுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட ஞானஸ்தானம் ரட்சிக்கிறதுக்கு ஒரு கருவிதாமைய, அதனால முழுதும் நம்ம ரட்சிக்க போவது கிடையாது. நான் சொன்ன வசனங்கள் உங்களுடைய நாள் உங்களை கடைசி நாளில் நியாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பெற்ற ஞானஸ்தானம் உங்களை காப்பாற்ற சொல்லியிருக்கிறாரு அவரு. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஓகே, ஒரு அச்சாரம் மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில எதை தீர்மானிக்கிறது, நம்மளுடைய பரலோகத்தை தீர்மானிக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு இருந்தா தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நம்ம வியாக்கியானம் பண்ணி அதை குறித்து பல முறையில தியானம் பண்ணியும் கூட நம்முடைய பழைய வாழ்க்கை மாறாத பட்சத்துல தேவன் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்படுறதே கிடையாது. பாருங்க, இதே போல ஒரு காரியம் நடந்தது. பவுலடியார் ஏன்னா இது அப்போஸ்தலர்கள் யாரு? லூக்கா. அப்போ லூக்கா என்ன பண்றாரு, பவுலை செய்ததை யார் எழுதுறா? லூக்கா எழுதுகிறார் பவுல். அப்ப என்னதுன்னா, லூக்கா ஒரு மருத்துவர். மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் அவசரம் ஏமாற்ற முடியுமா? அவங்க எதை எழுதுவாங்க, சயின்ஸ் படி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எதுவுமே எதோட போடுவாங்க, சயின்ஸ் படி ஒப்பிடுவாங்க. இல்லைங்க இது இப்படி நடக்குது இப்படி நடக்கும் சொல்லிட்டு. அப்போ ஒரு சப்பாரி எழுந்து நடப்பதை யார் உறுதி செய்யறா? லூக்காவையும் உறுதி செய்யறாரு. ஏன்னா இவன் ஏற்கனவே நடக்க முடியாத அப்படின்னு தெரிஞ்சு பண்றாரு. இந்த வசனத்தை எழுதுறாரு. அப்ப பவுல் இப்படி கேட்டாருன்னு அவனே எழுதும். அப்ப என்னன்னா, இது நமக்கு உண்டான கேள்வி, இது நமக்கு வச்ச கேள்வி. அதை நம்ம புரிஞ்சு கொண்டு வரணும். பாத்துக்கங்க, இதுக்கு முன்னாடி இது முறையே அத்தனை படத்துல இப்படி நடக்குது. அப்போ சொல்ற 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று
எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் கட்டளை இடுகிறார். இது வந்து பவுலடியார் வந்து அத்தேன பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது இருக்கு. என்ன சொல்றாரு? அறியாமையுள்ள காலங்களில் தேவன் உனக்கு அந்த விஷயம் தெரியாத வரைக்கும் என்ன இருந்தாரு? காணாம அது கண்டுக்காம இருந்தாரு அப்படிங்கிறாரு. ஒரு விஷயம் உனக்கு தெரியாத வரைக்கும் நீ கண்டுக்காம இருந்தாரு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாரு. அதை குறித்து நீ மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க. அத்தேன பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ணும்போது பவுலடியார் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சிறு வயசுல இருக்கும் போது படத்துக்கு போவோம். என்ன படத்துக்கு? இந்த சண்டை படத்துக்கு அதிகமாக போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறது. அப்ப அந்த புரூஸ்லி படம் தான் வந்து நான் பார்க்க போனோம்னா அந்த எஃபெக்ட் என்ன இருக்கும்? 4 நாளைக்கு இருக்கு. போயிட்டு வந்து 4 நாள் நான் பயங்கர ஸ்பீடா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப 5ஆவது நாள் அவ்வளவு காணாம போயிடும். இப்ப என்ன நம்ம ஆரோக்கிய வாழ்க்கை எப்படிதான் இருக்குங்க? அப்படித்தான் இருக்குது. தேவனை வந்து விரும்புறது இல்லை. என்னன்னா ஒரு போன ஒரு 3 நாள் 4 நாள் நல்ல ஸ்பீடா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது? அப்படியே கரைஞ்சு ஒண்ணும் இல்லாம போகுது. அதான் இங்க பவுலுடைய ரத்தனை சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாமல் கூட இருந்தாரு. உனக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியாத வரைக்கும் எப்படி இருந்தாரு? உனக்கு கண்டுக்காம இருந்தாரு. ஆனா அந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்ட பின்னாடி எப்படி இருக்குங்கிறாரு அவர். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறாரு. அது வந்து வேண்டுதல் கிடையாது, கோரிக்கை கிடையாது. அது என்ன இருக்கிறாரு? உனக்கு மஸ்ட் நீ வந்து என்ன மனம் மாறணுங்கிற மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. ஆனா எவ்வளவு தூரம் நம்ம ஃபீல் முடியணும்? அது இல்லாத பட்சத்துல நம்ம எப்படி பரவாயில்லை நம்ம எதிர்பார்க்க முடியும்? நம்ம தேவனுடைய கையிலிருந்து எப்படி நம்ம வந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும்? நாம 10-11 தான் இருக்கிறோம். நம்ம தேவனால எதிர்பார்க்கறது இல்லை. நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மனதில் வைத்தவர்களாய் அதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு வந்து தேவன் ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா இந்த கேள்வியானது ரொம்ப ஏன் சேருங்க தேவனுடைய கேட்கறது எவ்வளவு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மோசமான நினைவா இருந்துச்சு. ஏன்னா இந்த தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட நேரத்துலையும் பாத்தீங்கன்னா பாருங்க, பவுலுடைய எழுதும் போது 2 தீமோத்தேயு எழுதுறாரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருந்தது. அப்போ வேத வாக்கியங்களும் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்ன தேரணுமோ வேதத்துல தேரணும், வாழ்க்கையில தேரணும், ஆவிக்குரிய விஷயத்துல தேரணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்ப இதெல்லாம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம வசனங்களை கேட்ட பின்பாக நாம் கொஞ்சம் தேரணுங்களாய் காணப்படணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம வாங்கி இந்த காலம் வாங்கி விட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் தேவன் சொல்றாரு, எங்கும் உள்ள மனிதர் யாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். நாம வசனத்தை கேட்ட பின்பாக அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, அதனுடைய அதை செய்கிறானா, இல்ல செய்ய முயற்சி செய்கிறானா, இல்ல செய்யறா அப்படிங்கிறதாக நம்ம எதை பாக்குறோமா? எதுவும் இல்லை. நம்ம வழக்கம் போல மனிதர்கள் பூமியில் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல இது தான் போயிட்டு இருக்கோம். ஆனா தேவன் அதை கொஞ்சம் கூட அதை விரும்புகிறவராக இல்லை. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம அவர் சொல்லும் போது அந்த 15 வசனத்துக்கு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஓகே, இதுல வந்து என்னன்னா முதல் பார்த்து என்ன அப்படின்னா, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறத குறித்து பார்த்தோம். இங்க 2வது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களுடைய யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனோட தேவனிடத்திற்கு திரும்புங்கள். நாம வந்து வீணான தேவர்களோட திரும்பிட்டோமா? திரும்பிட்டோம் இல்லையா? நம்ம வந்து பழைய காலத்துல மாதிரி நம்ம வந்து விக்கிரக வழிபாடுகளையோ இல்லாதபடிக்கு நாம வந்துட்டோம். ஆனா இன்னும் மற்ற என்ன வீணானது இருக்குங்க நம்மகிட்ட? அதான் கேட்கிறேன். நீங்க வீணானது அப்படின்னா இது வந்து ரட்சிக்க பிரஜாதியா இருக்கவன இந்த தேவர்களையும் வானத்தையும் பூமி உண்டாக்குன பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன வீணானது இருக்குது? நிறைய இருக்கு. ஆவின் கனிகள் நமக்கு இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, இச்சையடக்கம், பொறுமை,
சாந்த குணம். இது அந்த ஆவின் கனிகள் இல்லாத போது என்ன ஆகுதுதான் மற்றதெல்லாம் வீணானதுதான். அப்ப என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீணானதை நாம் ஒழிச்சு விட்டோமா? அதான் தயவு பாக்குறாரு. இப்ப வீணானதை இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதை சொல்ல, நீ வீணானதை விட்டு யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனோட தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப வீணானதை விட்டு அப்படின்னா இப்போ என்ன சொல்ல, வீட்டுல வந்து சில டைம் பைபாஸ் பண்ணுவோம், இல்ல வந்து என்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது அப்பதான் என்ன பண்ணுவோம், வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் குப்பை குளத்தையெல்லாம் நல்லா எடுத்து வைப்போம். வைக்கும்போது என்ன ஆகுங்க, எப்பவுமே ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசா எடுத்து எதிர வைப்பாங்க. ஆனா லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, போன பொருள் அத்தனையும் திரும்ப உள்ள வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாங்க வார்த்தை, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம சும்மாவே போட்டு கிடக்குது, இது எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கிற தூக்கி வெளியே வீசுவோம். அப்ப எது பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லைங்கிறது நமக்கு அந்த விஷயத்துல தெரியுது இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு எது பிரயோஜனமானது பிரயோஜனம் இல்லைங்கிறது ஏன் நம்ம கண்டுக்கவே இல்லை? அப்போ நம்ம பவுலுடைய சொல்ற சரி, ஆவிக்குரிய விஷயத்துல பிரயோஜனமானது என்ன அவங்க ஒரு கேள்வி இல்லையா? பவுலுடைய வந்து அப்போஸ்தலருக்கு சொல்லும் போது பவுலுடைய சொல்வது லூக்கா எழுதுகிறாரு. அப்போஸ்தலர் 20:20 என்ன சொல்லுது பாருங்க. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி போதுமானது. என்ன சொல்றாருங்க, பிரயோஜனமானது ஒன்னையும் உங்களுக்கு நான் மறைச்சு வைக்கல அப்படிங்கிறாரு. அப்ப எதெல்லாம் பிரயோஜனமானது? சொன்னது அத்தனையுமே பிரயோஜனமானது. வேதம் நமக்கு பிரயோஜனமானது. அப்ப வேதத்தின்படி நடக்க வேண்டியது என்னதுங்க, பிரயோஜனமானது. வேதத்துல இல்லாதது அது பிரயோஜனம் இல்லாதது. அப்ப என்னன்னா நமக்கு வீணானது. அப்ப வேதத்துல சொல்லப்படாத எல்லாமே என்னது நமக்கு வீணானது. அப்ப வேதத்தின்படி செய்வதுதான் தகுந்தது. அப்ப அந்த வேதத்தின்படி செய்வதை நாம் செய்து கொண்டு போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் போக முடியும். அதான் அவர் சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, ஏன் இப்படி செய்யறதுன்னு கழிச்சு கொண்டு நீங்க வீணான விஷயத்தை விட்டு என்ன பண்ண கேட்கிறாரு, தேவனுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நாம என்ன பண்ணோம், நம்ம வந்து பிரசங்கத்தை கேட்டு கூட இன்னும் பழையபடி தான் இருக்கிறோம். பழையபடி தான் இருந்து கூட என்ன பண்றாங்க, வீணானவர்களை இன்னும் நாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும். இப்போ இன்னொரு வசனம் கூட இருக்குது. அன்பு அநீதியில் பிரியப்படாது அப்படின்னு. இப்ப என்னன்னா 1 கொரிந்தியர் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, அதுவும் பிரயோஜனமானது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. மற்றபடி உங்கள் விசுவாசம் என்ன, நான் வாரந்தோறும் என்னோட விசுவாசத்தை வந்து இப்படி காமிக்கிறதுல வந்து உங்க வேஸ்ட் இந்த பவுலுடைய நான் வந்து என்னோட பயங்கர விசுவாசம் உள்ளவங்க சொல்லிட்டு நீ எப்படிதான் ரசிக்கப்படுறதுக்கு இருக்குமாமா, நீங்க பிரசங்கத்தை கை கொண்டு அதுபடி நடந்தால்தான் இதாக முடியும். நீங்க ரசிக்கப்பட முடியுது, மற்றபடி உங்க விசுவாசம் வேஸ்ட். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த விஷயம் நமக்கு இருக்கா? நமக்கு இன்னும் நமக்கு ஆகாதவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு வச்சுன்னா
மனசுல ஓரத்துல ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கறது கிடையாது, சுத்தமா எதிர்பார்க்கறது கிடையாது. கிறிஸ்து எப்படி எந்த மனநிலையோடு இருந்தாரோ அதே மனநிலை நமக்கு இல்லாத பட்சத்துல நமக்கு பரலோகம்ங்கிறது வந்து எட்டாங்கடி தான். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, என் வசனத்தை கை கொண்டு என் நிலையில் இருக்கிறவங்கள நானும் என் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோங்கிறார். அப்ப வந்து அவரோட வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு என்னிடத்துல விசுவாசம் இருக்குங்கிறது விருதாட்ட. அதுதான் பவுலுடைய சொல்றாரு, 15 வருஷம் சொல்றாரு. ஏன்னா நான் சொல்லுகிற பிரசங்கத்தை நீங்க கை கொண்டு நடந்தா மட்டும்தான் நீங்க ரசிக்கப்பட முடியும், மற்றபடி உங்க விசுவாசம் விருதாட்ட. அப்போ நம்ம எவ்வளவுதான் கேட்டும் நம்ம உணர்ந்து அந்த மனம் மாறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு தேர்தல் இல்லாதபடிக்கு இருக்கும்போது தேவனை வந்து பேசாத பார்ப்பாரு. வீணானவர்களை விட்டு விலகாதபடிக்கு நம்ம வந்து நம்ம தேவனத்திலிருந்து எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்ப வீணானது நிறைய இருந்தா போது கூட என்னன்னா நம்ம என்ன பண்றாங்க, சிலருக்கு இந்த மாதிரி என்னாச்சு, நம்ம அந்த சபைக்கு போனா இந்த சபைக்கு போனோம்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னாச்சுங்க, கிறிஸ்து உண்டாக்கின சபையில நாம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். தேவனும் பிதாவுமாய் இருக்கிற என்னதை ஒப்புக் கொடுப்பார்? ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எந்த ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார்? சபைங்கிற ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்க போகிறார். அப்ப எந்த சபையை அவர் ஒப்புக் கொடுப்பாரு? அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற, அவர் எந்த வார்த்தையின்படி சொன்னாரோ அதன்படி நடக்கிறதா இல்லை யாரோட சபை? அவரோட சபை இல்லையா? அன்னைக்கு அவர் சொல்றாரு இல்லையா, அநேகர் என்னை வந்து பிடிச்சிருக்கு, நீ தான் என்னுடைய கணவன் சொல்லி சொல்லுவாங்க, அந்த நாயகத்தை சொல்லிடுவேன், உங்களை என்ன எனக்கு அரியன்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்னாச்சுங்க, நம்ம உண்மையான சத்தியத்திலே நடக்கக்கூடிய சபையில நாம் இருக்க வேண்டியது அவசியங்கிறதா. அப்ப மற்றதுல என்னங்க சொல்ல முடியாது, நம்மளால வீணான சபை தான். ஏன் அப்படின்னா சத்தியத்தின்படி இல்லாதபடிக்கு சத்தியத்தை போதிக்காத சபைகள் என்னதான் இருக்கு அவரோட பார்வையில தள்ளப்படக்கூடியது தான் இருக்கும். ஏன்னா இதை குறிச்சுதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறது. ஏன் நமக்கு சபை வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னா, ஆமா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கிறிஸ்து வந்ததுக்கு முன்னாடி எதை ஏற்படுத்தினாரு? சபை ஏற்படுத்திட்டு தான் போனாரு. அதன் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குங்கிறதுனால அதை தான் உண்டாக்கி போனாரு. ஏன்னா அவர் வருமானம் சொல்லிட்டு போறாரு. மத்திய 4ஆம் அதிகாரம் இந்த சபைக்கு வந்து கிறிஸ்துவோட முக்கியத்துவம் கொடுத்தாரு. மத்திய 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யார் பிரசங்கிச்சா? இயேசு. என்னது பரலோக ராஜ்யம்? பரலோக ராஜ்யம்ங்கிறது என்ன ராஜ்யம்? அவருடைய சபையை தான் சொன்னாரு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ன சொன்னாரு? என்னுடைய சபையை ஸ்தாபிக்க போற சீக்கிரமா அப்படிங்கிறாரு. அதே தான் அவர் சொல்றாரு. அவரு சொன்ன விஷயம் இது. அப்ப அது எப்படி நம்ம சபை முக்கியம் நம்ம போகணும்? நமக்கு பாருங்க, மத்திய 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேருருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப என்னது சபை? முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லைங்களா? யார் கட்டுறது? அவரே தான் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்றாரு. சொல்லிட்டு பேருக்கு என்ன சொல்றாரு? என் சபையை அவர் சொல்றாரு. அப்ப வந்து நம்ம உண்மையான சபையில் அங்க இருப்பது அவங்க போற சபை சரிதானாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து யார் கட்டின சபை? கிறிஸ்துவான் உண்டான சபை, கிறிஸ்து கட்டின சபை. அப்ப நம்ம வந்து எதுல அங்கத்தினரா இருக்குங்கிற பேரை ஆராய்ந்து வருது. அதுல அங்கத்தினரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. ஒரு மத்திய 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஆமா, அதே 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சொல்லிட்டே இருக்காரு. எதுக்காக? அப்ப வந்து நாம வந்து ஒரு உண்மையான சபையில அங்கத்தானே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து வீணானவர்களை நாளைக்கு போய்விடக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
45 வசனம் பாருங்க. காணியாட்சிகளையும் ஆசைகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. பெந்தெகோஸ்தே சபை ஸ்தாபிக்கப்பட்டதை சொல்லப்படுகிறது. அப்ப என்ன அப்படின்னா பல பேர் என்ன சொல்றாங்க, இங்க போனீங்க என்னங்க, அங்க போய்க்கலாம், அங்க போனீங்க இங்க போய்க்கலாம். அப்படி அல்ல. கிறிஸ்து கட்டின சபைதானா என்பதை நீங்கள் பார்த்து அதில் இருக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றவர்கள் என்னதான் இருக்குங்க தேவனுடைய பார்வையில வீணானதாக இருக்கும். எனவே நம்ம வீணானதை பின்பற்றி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் அவரு என்ன சொல்றாரு, மனுஷன் ஏன் இப்படி செய்கிறீர்கள், வீணானதை விட்டு நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் சேருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாம என்ன வச்சுக்கோங்க, நம்ம உண்மையான சபையை அறிந்து கொள்வதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, எபேசியர் 39ஆம் அதிகாரம், எபேசியர் 39ஆம் அதிகாரம், சரி 11ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமா, சரி எபேசியர் 3:10 பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அவருடைய ஞானம், அனந்த ஞானம் எது மூலமாக வெளிப்படுகிறதா? சபை மூலமாக வெளிப்படுகிறது. அப்ப நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறத எதிர்பார்த்து பாருங்க. அப்ப நம்ம என்ன வச்சுக்கோங்க, நம்ம ஏதோ ஒன்று போவோம், நீங்க போய்விட வேண்டாம் தான் சொல்லுங்க. நீங்க ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க சொல்லி நமக்கு வசனம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இது கிறிஸ்துவனர் கட்டினார். எப்படி கட்டினார் இந்த சபையை? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்றது நமக்கு? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருக்கும். போதுமானது. இயேசு எப்படி சம்பாதிச்சார் அந்த சபையை? அப்ப எப்படி சபை முக்கியமெல்லாம் போயிடும்? சொல்றது புரிச்சா உங்களுக்கு? சில என்ன வர்றாங்க, எங்க வேணாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நாம போகக்கூடியது இயேசு சுய ரத்தத்தை சம்பந்தம் சொல்ல. நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க, ஏதாவது ஒன்று தாத்தா காலத்துல கட்டிப்பாங்க வீடு, அது ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது லேசா ஒரு பக்கம் இடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து, இதெல்லாம் தாத்தா ரத்தம் செஞ்சு சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு ஏன் சொல்லுவாங்க, அவர் பட்டா கஷ்டம், டெய்லி ரத்தம் இருந்த போறதில்லைங்க. ஆனா என்ன சாங்க, ஆனா அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஏதோ ஒரு காணல் கட்டி இடிச்சு எதோ சரி பண்ண போச்சுங்க, ஏப்பா அதெல்லாம் கை வைக்கிறத, எங்க அப்பா ரத்தம் செஞ்சு சம்பாதிச்சது அப்படின்னு. அப்போ அதுக்கு அப்ப அது முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு. அப்போ இது இந்த ஏதோ அப்படி வந்து இந்த சபையை ஏற்படுத்தல. எப்படி சம்பாதிச்சாரு இந்த சபையை கட்டினார் கிறிஸ்துவானவர்? சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சார் சபை. இது அப்ப எப்படி சபைக்கு வந்து முக்கியமெல்லாம் போகும்? சில சொல்றாங்க இல்லை, எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து உண்டாக்கின சபையில் நாம் இருக்கிற மாதிரி என்பதை நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம மற்றது இல்லாம என்னன்னா தேவனுடைய கணக்குல வராது. அது 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கும் தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். ஆமா, இது என்ன எச்சரிக்கையா சொல்றாரு. நீங்க என்ன சொல்றாரு, நீங்க சரியான விஷயம் சொன்னீங்க இருங்கிறது இல்லாதபடிக்கு நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சாச்சு, சத்தியம் தெரிஞ்சாச்சு, இப்படிதான் புரிஞ்சாச்சு. புரிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணலாங்க, போய் நீங்க பழைய விஷயத்துல விழுந்துகிட்ட என்ன சொல்லி சொல்றாரு, உங்களுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி வசனம் கொடுக்கப்படுகிறது. எனவே நம்ம வந்து ஏதோ 10-11 சபையில நம்ம எடுத்து விடக்கூடாது. என்ன
சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு தேவன். அப்ப அந்த மாதிரி உண்மையான சபையில நம்ம கருத்துல இருக்க முடியும்னா அவசியமா இருக்குன்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த வீணானதை விட்டு போக சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டது எல்லாமே என்னதான் வீணானதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கதான் நிறுத்துறாரு கடைசியில. அவர் ஒரு நாளைக்கு 1000 தடவை கூப்பிட்டா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறானோ அவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பாங்க. அதே போலதான் லீஸ்திரா பட்டணத்துல பவுல் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க என்ன பண்றாங்க, பழைய படிக்கிறதுக்கு மரியாதை கூட்டிட்டு வரும்போது தான் அவங்க கோவப்பட்டு ஏன்ப்பா அப்படி செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கறேன். இந்த போல நம்ம பல தடவை அவரை வந்து கத்தாவே கத்தாவே கூப்பிட்ட கூட என்னதான் பிரச்சனைங்க, நாம அவரோட சித்தத்தின்படி செய்யாதபடிக்கு நாம நம்ம வாழ்க்கையில இருந்தோம்னா என்னதான் கேட்கக்கூடாது, ஏன்ப்பா அப்படி செஞ்சுட்டே இருக்க நீ அப்படின்னு தான் கேட்கக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. கிறிஸ்துவ என்ன சொல்றாரு, நமக்கு முன்மாதிரியாக கிறிஸ்துவ என்ன சொல்றாரு, என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தா இதோட மெய்யான போஜனமாக இருக்க அப்படிங்கிறாரு. உண்மையான வேலையே இதுதான் அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பது என்னோட வேலை அப்படிங்கிறாரு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்துவோடைய உபதேசமும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் பழையபடி நம்முடைய வாழ்க்கையில தான் இருந்து கொண்டு இருக்கோம். ஆனா இல்லாதபடிக்கு பிரசங்கத்தை கேட்ட பின்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்ட பின்பாக அது ஒரு மன மாற்றம் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது இல்லாதபடிக்கு மற்றவையில இல்லாத வீணானதாக இருக்கும் அப்படிங்கிறார். தேவனிடத்திலிருந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாதுங்கிற விஷயத்தை சொல்கிறார். ஏன் அப்படின்னா பாலோட பாலம் மிக்ஸ் பண்ண முடியும், பாலோட வேலை மிக்ஸ் பண்ண எங்க இருக்கு கெட்டு போயிடும் தெரிஞ்சு போயிடும். அதே போல தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர்கிட்ட சேர முடியும், நாமும் எப்படிதான் இருக்குங்க, அப்பதான் நாம போய் சேர முடியும். அதான் பார்முலா. அது 1 பேதுரு 1:1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், நம்ம இதுக்காக எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறது நமக்கு தெரியல. நம்மளே நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியாத நேரமாக இருக்கிறது. எனவே நாம கிறிஸ்துவானவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்து அவர் இந்த பாடல்களை அனுபவித்து எப்படி இந்த உலகத்தை வெற்றி கொண்டாரோ அதை அவருடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்ற வேண்டியது அவசியம்ங்கிறது அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதே போல எபிரேயர்கள் எழுதும்போது சொல்றாரு பவுலடியாரு, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்ம சொல்ல அவருக்கு என்னங்க 33 வருஷம் எடுத்துட்டு போனாரு, என்னோட கஷ்டங்களை எப்படி தெரியும் சொல்லிருக்கு. இப்படி ஒன்று சொல்லிடக்கூடாதுக்காக தான் வசனம் என்னன்னு சொல்லியிருக்கு. படியதையே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, அதாவது நம்ம எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் தெரியும். அதாவது சொல்ற நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, அதாவது பரிதாபப்படாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்ல. அவரும் எப்படிப்பட்டவரா, எல்லாவற்றிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். சோதிக்கப்பட்ட பின்னாடி எப்படி இருந்தார் அவரு, அந்த இடத்துல தேவன் நம்மளை கேட்கிறாரு. நமக்கு சோதனை வருது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவரு இன்னும் ஸ்டாண்டர்ட் நான் முடிக்கிறோமா, பாவம் இல்லாதவராய் பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன சொன்னா, நாமும் பாவங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறார். அதை எவ்வளவு தூரம் நம்ம கேட்டு கூட நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கூட நமக்கு நம்மளை மாற்றிக்காதபடிக்கு இருந்தோம்னா தேவன் நம்ம இந்த கேள்வி கேட்க தான் செய்வார். ஏன் இப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்க தான் செய்வார். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி, நம்முடைய வேதத்துல சொன்ன வார்த்தையின்படி தான் இருக்கிறதா ஆராய்ச்சி செஞ்சோம்னாவே தப்பிச்சுக்கலாம். என்ன நினைச்சுங்க, கடைசி நாளில் நம்ம வசந்தம் நம்மளை நியாயத்திற்கு போகிறது.
அப்ப நாம என்ன பண்ணலாம்? வசனத்தை போய் செய்து கொண்டோம்னா தப்பிச்சு விடலாம். அதை தான் அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவானவரே அவர் என்ன சொல்லிட்டு போறாரு கடைசியா? என்னன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கைக்கொள்ளுங்க, உபதேசம் பண்ணுங்க அப்படின்றாரு. இங்க நம்ம என்ன பண்றோங்க? கைக்கொள்றோமா? கைக்கொள்றதும் இல்ல, அடுத்தவங்களுக்கு குறித்து நம்ம உபதேசம், அது என்ன உபதேசம்? நம்ம கிறிஸ்துவை குறித்து நாம சொல்றது கிடையாது. ஏன்னா நாம அதை கைக்கொண்டாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இவருக்கு அதை என்ன கட்டளை எடுக்கிறாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளணும். கை கொள்ளா மட்டும் தான் நம்ம தப்பிச்சு பண்ண முடியும். அது இல்லாதபடிக்கு இருந்தோம்னா நம்ம டெய்லி கேட்கறது, ஏன் இப்படி செய்யற, டெய்லி ஏன் இப்படி செய்யற அப்படின்னு தான் அவரே என்ன பண்ணுவாரு? சாந்தமா கேட்பாரா? முதல் 3 டைம் 2 டைம் சாந்தமா வரும். அதுக்கப்புறம் என்ன வருங்க? எரிசலா தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்க? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆகிய நீங்கள் அவிந்து போடா இல்லையா? உங்களுக்கு கொடுத்த அவிந்து அவிந்து போடாதீர்கள் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? அப்படின்னு என்ன இருக்குங்க? அப்போ அவிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற உங்கள் பரிசு ஆகியனரை அவிந்து போடாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தப்போ, அவர் நம்மள்ட்ட இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு என்ன பண்ணுங்க? முன்னாடியே காதுள்ளவன் கேட்க கடவுங்கிறாரு. அப்ப என்ன அந்த அந்த புத்தி கூட உங்களுக்கு இல்லையாங்கிறாரு. அதை தான் அவருக்கு எழுதுறாரு. இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணதுக்கு ஆட்டை மாட்டி கொடுத்து பள்ளிகளுக்கு முன்னாடி இங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் சட்டை கிழிச்சுட்டாங்க. சட்டை கிழிக்கிற சட்டையை எப்ப கிழிப்பாங்க சொல்லுவோம்? அதாவது இனி தாக்க முடியாது, பல்ல கழிச்சுட்டு கோவம் எப்ப உச்சிக்கு ஏறுது அப்ப என்னத்தை கிழிப்பாங்க? சட்டை கிழிப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சட்டை கிழிச்சுட்டாங்க. ஏன்னு பாத்துக்க, அந்த கோபம் யாரோட வெளிப்பாடு இருக்குது? ஒரு தேவ மனுஷன் அவங்க கோபப்படுறாங்க. யாரோட கோபம்? அது பரிசுத்தால ஏகப்பட்ட பௌராணியருக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னா அது அந்த கோபம் யார் காமிச்சதாங்கன்னு நினைக்கிறோம்? தேவன்ட்டு இருந்து அந்த கோபம். அது சட்டை கிழிக்கிற அளவுக்கு நம்ம கேட்டதுக்கு முன்னாடி என்னன்னா கட்ட கேட்டு போற நான் செஞ்சுட்டே இருக்கிற அப்படின்னு என்னதான் இருக்கும்? நம்ம நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போகக்கூடியது. எனவே நாம கிறிஸ்துவனை சொன்னது போல நான் சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 என்ன சொல்றான்னு பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருந்ததுனாலதான் இன்னைக்கு என்ன இருக்குங்க? உலகத்துக்கும் கிறிஸ்தவம் சபைகள் இருக்கு. அவ்வளவு தூரம் வைராக்கியமா இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் பேசினா வெட்டுதான், கொடுமையான தண்டனை, தீட்டு கொள்றது, கல்லெறிஞ்சு கொள்றது, தலை வெட்டுறது, அம்பெய்தி கொள்றது இல்லையா? நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்ப அப்படி இருக்கிற சமயத்தில் கூட என்னவா இருந்திருக்காங்க? அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கணும். ஆனா நம்ம ஏன் அந்த உறுதியை தரித்திருக்கிறதுல ஏன் நமக்கு அந்த ஒரு பலன் இல்லாம போச்சுக்கிறது தெரியல. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2:21 பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21. அவர்கள் நீதி இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடு பின்பற்றி வரும்படி எதுவுமே சொல்லிருக்கோம். அடிச்சுவடுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த பாக்ஸ்ல வர பார்த்துட்டு தெரியும். ஒரு சிறுத்தை எப்படியோ காலடிக்காம போச்சுன்னா அதை உன்னிப்பா கவனிச்சுட்டு போவாங்க. எங்க லெஃப்ட் ரைட் திரும்பி வச்சா எங்க ஒரு 2 அடி கேப்ல அப்படின்னுவாங்க. சுத்தி முத்தி தொலை பார்த்து இந்த புக்கு இருக்காங்க. ஏன்னா கணக்கெடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அப்போ அது எவ்வளவு மைனூட்டா பாக்குறாங்கிறதுக்காக சொல்றது. அடிச்சுவடுகள் வார்த்தை நமக்கு முறையாக கொடுத்துருக்காங்க.
ஏன் அப்படின்னா கிறிஸ்து எவ்வளவு தூரம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்கிறத நீங்க எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அடிச்சு கொடுக்கறது கொடுத்துருக்காங்க. அப்ப நாம எவ்வளவு தூரம் அவரை வந்து உன்னிப்பா கவனிச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை தான் அவர் கேட்கிறாரு. அவர் அது இல்லாதபடிக்கு அவருக்கு நாம் சீசராக இருக்கவே முடியாது. ஏன்னா குரு எந்த வழியில் நடந்து போனாரோ அதே வழியில் நடக்க வேண்டியதுதான் யாருடைய வேலை? சீசருடைய வேலை. அவர் எப்படி நடந்தாலும் அதே மாதிரி நடக்கும். எந்த விதமான எசபசங்கள் இல்லாதபடிக்கு சரியாக நடக்கணும்னு அவர் பார்க்கிறார். இல்லாதபடிக்கு நாம அவருக்கு சீசராக இருக்க முடியாதுங்கிறாரு. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவீர். 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். எப்போ சீசராகுமா? அவரோட உபதேசத்துல நிலைத்திருக்கும் போதுதான் நாம யாராக முடியும்? சீசராக இருக்க முடியும். அவரை அடிச்ச விடுகளை சரியாக பின்பற்றி குரு நடந்த வழியிலேயே நாமளும் நடந்தா மட்டும்தான் அவருக்கு நாம் சீசராக இருக்க முடியும். இல்லாத பட்சத்திலே நாம இருக்க முடியாது. கடைசி 2 வருஷங்களுக்கு பார்த்து முடிச்சு கொள்ளலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. என்ன நமக்கு வந்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். எதுங்க வந்து கெட்டதெல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்லி இல்லையா? ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் தேவன் இல்லையா? நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நீ எது நீ செலக்ட் பண்ணிக்கிறோம், நீ பண்ணிக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு. அப்ப நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. சுதந்திரம் கொடுத்த இடத்துல நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனசு இருந்தா வா. இதை என்னச்சுங்க, நம்ம இல்லைன்னா நம்ம கோயில பல்லவத்துல இடமா தான் காலியா போயிருமா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் மனதான் வரணுங்கிறது ஆசை இருக்கு அவருக்கு. நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு, நீ எதாவது பிரச்சனை பண்ணிக்கணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை, நீ திரும்புகிறதற்கு மனம் திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை அப்படின்றார். என்ன பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. என்னென்ன, நீ திரும்புதான் வா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உன்னோட அருவருப்புகளை உன்னோட அகற்றிட்ட அப்படின்னா நீ இனிமே அலைஞ்சு தெரிய மாட்டேன் அப்படின்னு என்ன இருக்குங்க. உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன் அப்படிங்கிறதா சொல்றாரு இல்லையா? இப்ப நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. என்ன சாய்ஸ் கொடுக்குறாரு? அலைஞ்சு தெரியாம இருக்கிற சாய்ஸ் கொடுக்குறாரு, இல்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கும் சாய்ஸ் கொடுக்குறாரு. நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோமா, இல்ல வந்து அலைஞ்சு தெரியாம இடத்துல இருக்கிறது நம்ம ஆசைப்படுறோம். அலைஞ்சு தெரியாம இருக்கிற இடத்துல ஆசைப்படுகிறோம். அப்ப அலைஞ்சு தெரியாம இருக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கணும் அப்படின்னா நாம யாரோட உபதேசத்தை கை கொள்ளணும்? கிறிஸ்துவோட உபதேசத்தை கை கொள்ளணும். வெறுமனே வந்து அந்த லீஸ்தரப்பட்ட போல எல்லாத்தையும் கேட்ட பின்னாடி திரும்ப என்ன பண்றது? போய் இப்ப திரும்ப போனோட திரும்ப பழையபடிக்கு போறத தேவன் விரும்புகிறது. வீணானவர்களை நம்ம அகற்றி தேவனத்தை திரும்ப படிச்சதுலதான் தேவன் முதல்ல எப்படி கொடுக்கிறார், நாமளும் அவரிடத்துல கூட பரலோகத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சுக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம், ஓசியா 7ஆம் வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எவ்வளவு தூரம் வரவழைச்சாலும் யாரும் என்ன செய்யறது இல்லையா? எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அவரு எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு இல்லையா? ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு தேவனே. இப்படிதான் இருக்குது வசனம். எனவே நாம வந்து கேட்கிற காரியத்தை அப்படியே மனதில் வாங்கி தேவன் நமக்கு வந்து என்னென்ன சட்டத்திட்டங்களை செய்திருக்கிறாரோ எந்த காரியம் செய்தாலும் இது வந்து நம்மளுடைய சட்டத்தின்படி உட்பட்டதாங்கிறது ஆராய்ந்து பார்த்து செய்யறது தேவன் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு நாம் சீசரா இருக்க முடியும். இறைமைக்கு சொன்னது போல நம்முடைய அலுவலகங்களை நீர்த்தினா மட்டும்தான் நாமளும் அழைத்து தெரியாதபடிக்கு அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ள சூழ்நிலை நமக்கு அமையும். இல்லாத பட்சத்துல இருந்து தேவனிலிருந்து நாம் சத்தியமா நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் தேவன் ஆசீர்வதிப்பார்.